வெல்கம் டு இஸ்கின் மைண்ட் அகாடமி. திஸ் இஸ் ஷாகுல். ஃபுல் ஸ்டாக் ஜாவாவில் மிஸ்செலனியஸ் டேக்ஸ் HTML டாபிக் பற்றி நீங்கள் பார்க்கலாம். மார்க் டேக், மார்க்கி டேக், ப்ரீ டேக், ஹரிசோண்டல் ரூலர் டேக், பிரேக் லைன் டேக். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு சில ஃபார்மேட்டிக் டேக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்கக்கூடிய டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம HTML இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா புதுசாக வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே நேம்லேயே மிஸ்செலனியஸ் டேக்ஸ்னு க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம HTML ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் அண்ட் என்டர். ஓகே, ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டைட்டிலில் மிஸ்செலனியஸ் டேக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். மிஸ்செலனியஸ் டேக்ஸ் இன் HTML அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இதில் ஒரு டேக்காக இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்க் டேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பேராகிராஃபில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நம்ம மார்க் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மார்க் டேக்கில் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சும்மா ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கலாம். ஸோ அடுத்த பேராகிராஃபில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு அடுத்த டேக் வந்து மார்க்கி டேக். ஸோ இதில் வந்துட்டு வெல்கம் டு இஸ்கின் மைண்ட் அகாடமி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரீ டேக். ஸோ வந்து ப்ரீ டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், கீழே கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி கூட எழுதிக்கலாம். இந்த ப்ரீ டேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கோமோ அப்படியே அந்த செட்டப் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஏல ஸ்டார்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள 2வது லைனில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இவ்வளோ ஸ்பேஸ்க்கு இது மாதிரி கொடுத்து தள்ளி இருக்கோம்னா சரி, இப்படி இந்த தள்ளி கொடுத்த இந்த ஸ்பேஸோட தான் என்ன பண்ணுவோம், நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து ப்ரீ டேக். ஓகே, சும்மா அடுத்த பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஹரிசாண்டல் ரூலர் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு லைன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஹரிசாண்டலாக ஒரு லைன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேக் தான் வந்து ஹெச்ஆர் டேக்கு. இந்த ஹெச்ஆர் டேக்குக்கு க்ளோஸ் டேக் தேவையில்லை, நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து நமக்கு கிரியேட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து நம்ம பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் லைன் டேக். இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல பிரேக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த இடத்துல நமக்கு பிரேக் வேணுமோ அந்த இடத்துல நம்ம பிரேக்கை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிவிட்டு ஸோ நமக்கு எங்கே பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஹீக்கு முன்னாடி நமக்கு பிரேக் வேணும். ஸோ அப்படின்னு நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த ஹங்கரியிலேருந்து ஃபுட் வரைக்கும், ஹங்கரி ஃபுட் இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிவிடும் லைனை. பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லைன்லாம் என்ன பண்ணும், நமக்கு செகண்ட் லைனை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ சர்வர் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் சர்வரை ஆன் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நம்ம கொடுத்த மாதிரி மார்க் டேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோவில் ஹைலைட் ஆயிருக்கு. மார்க்யூ டேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது. ஸோ நம்ம கொடுத்த அந்த வெல்கம் டு இஸ்கின் மைண்ட் அகாடமின்றது ஓடிக்கிட்டே இருக்குது. இதான் வந்து மார்க்கி டேக். அடுத்தது ப்ரீ டேக். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரீ டேக்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு ஹரிசாண்டலாக ஒரு லைனு கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தது கடைசியாக பார்க்க போகிறது பிரேக்கு. ஸோ நமக்கு ஏலேருந்து ஃபுட்டு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம பிரேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய எல்லா டேக்ஸுமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. See you in the next topic. Thank you everyone.